தொடர்ந்து இந்த ஃபெஞ்சல் புயல் தொடர்பான அண்மை நிலவரங்களை தான் சார் பார்த்துட்டு வரும். இப்போ சென்னையை பொறுத்தளவில் தொடர்ந்து கனமழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவிற்கு மழை அதிகரிக்கும் எதிர்பார்க்க? நிச்சயமா பானு, அதற்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான செய்தி. தற்போது ஐஎம்டி இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய புயல் கண்காணிப்பு பிரிவுடைய தலைவர் ஆனந்தா தாஸ் அவருக்கு நாம் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தோம். அந்த குறுஞ்செய்திக்கு தற்போது அவர் பதில் அனுப்பியிருக்கிறார். அதிலே இன்று மாலை கிட்டத்தட்ட இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. புயல் இன்று பிற்பகலில் இன்று மாலை கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். பிற்பகல் அல்ல, இன்று மாலை என்றால் இன்று காலையில் இருந்தது பிற்பகல் என்று சொல்லியிருந்தார்கள். தற்போது மாலை என கணித்திருக்கிறார்கள். என்றால் புயல் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்திருக்கு, வேகம் குறைய ஆரம்பிக்கலாம். எனவே இன்று மாலை கரையை கடக்கலாம் என்ற ஒரு கணிப்பு வந்திருக்கிறது. ஆனால் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அவர்கள் அதை அதிகாரப்பூர்வம் அறிவிப்பார்கள். ஆனால் தற்பொழுது வந்துள்ள தகவலும் அதிகாரப்பூர்வமான தகவல். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் புயல் கண்காணிப்பு மையத்துடைய தலைவர் ஆனந்தா தாஸ் அந்த குறுஞ்செய்தியை தெரிவித்திருக்கிறார். அதாவது தற்போது புயல் இன்று மாலையை கரையை கடப்பதற்கான லேண்ட்ஃபால், இட் மே லைக்லி டு மேக் ஏ லேண்ட்ஃபால் இன் அரவுண்ட் ஈவினிங் என்று தெரிவித்திருக்கிறார். ஸோ இன்று மாலை புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. அப்பொழுது காற்றின் வேகம் 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் தற்போது தலைப்புகளாகவே அவை வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக தலைப்புகளாகவே நாம் போடலாம். இன்று மாலை புயல் கரையை கடக்க வாய்ப்பு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலே பலத்த காற்று, சூறாவளி காற்று வீசும். சில நேரங்களில் சில இடங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்திலே, அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசும், சூறாவளி காற்று வீசும் என்ற தகவலும் தற்பொழுது ஐஎம்டி ஹெட் ஆஃப் சைக்ளோனிக் டிவிஷன் ஆனந்தா தாஸ் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் புயல் கண்காணிப்பு மையத்தினுடைய பிரிவு ஆனந்தா தாஸ் அந்த தகவலை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். எனவேதான் தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா மற்றும் உள் மாவட்ட கர்நாடகா ஆகிய இடங்களிலே ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹெவி ரெயின்ஃபால்ஸ், ஹெவி டு எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால்ஸ் என்று எதிர்பார்த்திருக்கிறார். அதாவது கனமழையிலிருந்து அதீத கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதிகாரப்பூர்வமாக லேட்டஸ்ட் அப்டேட், இன்று மாலை புயல் கரையை கடக்க வாய்ப்பு என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே புயல் கரையை கடக்கக்கூடிய இடமாக தோராயமாக இந்த இடத்திலே கரையை கடக்கலாம் என்ற தகவலை கொடுத்திருந்தோம். புதுச்சேரிக்கு வடக்கே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். தற்போது அடுத்த முக்கியமான அப்டேட்டாக, பிரேக்கிங் செய்தியாக, முதல் தகவலாக இன்று மாலை கரையை கடக்க வாய்ப்பு என்று தெரிவித்திருக்கிறோம். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்திலே சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தில் உள்ள பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். இருப்பினும் தேசிய வானிலை ஆய்வு மையத்தில் தொடர்பு கொண்டு அந்த செய்தியை முதல் தகவலாக உங்களுக்காக கொடுத்திருக்கிறோம். தற்போது நாம் நமது செய்தி தொகுப்பாளர் பானு கேட்டது போல இந்த புயல் மெல்ல மெல்ல நகருவதால் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா? நிச்சயமாக புயலின் வேகம் குறைய கரையை தொட்டுவிட்டால் அந்த வேகம் அதிகமாக போயிடும், மழையின் அளவும் குறைய ஆரம்பிக்கும். உள் மாவட்டங்களில் மழை ஆரம்பிக்கும், இங்கு குறையும். பொதுவாக அப்படிதான் இருக்கும். ஆனால் தற்பொழுது மெல்ல மெல்ல கடலிலேயே தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் நகரும் பொழுது அங்கு கடலிலேயே மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மழையின் அளவு வேகம் குறைய மழையின் அளவு அதிகரிக்கும், நிச்சயமாக அதிகரிக்கும். மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும், தொடர் மழை இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. தொடர் மழை இருக்கும்போது மழையின் அளவு அதிகரிக்கும். போதிய அளவு பல இடங்களிலே வெள்ளமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மழை நீர் தேங்கும் பொழுது நிச்சயமாக. என்றால் சென்னை போன்ற நகரங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர் மழை இருந்தால்தான் மழை தண்ணீர் தேங்கும், இல்லை என்றால் ஓடிவிடும். தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தால் சாலைகளில் மழை நீர் தேங்க ஆரம்பித்துவிடும். அது வெள்ளக்காடாக சென்னையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சென்னை மட்டுமல்ல, பல நகர்ப்பகுதியிலும் இதே சூழ்நிலை தான் காணப்படுகிறது. எனவே இந்த மழை பொழிவு வேகம் குறைய இந்த மழை பொழிவு அதிகமாகும் போது நிச்சயமாக இந்த பாதிப்புகள் வரும்.